வந்து ஹை ஸ்பீட்ஸ் டூல் இந்த 2 டூல் இருக்குது. ஸோ இந்த 2 டூல்ல வந்து 1 மினிட். ஸோ 2 டூல் இருக்குது. ஹை ஸ்பீட் ஸ்டீலு, கார்பைட் டூல் 2 டூல் இருக்குது. 2 டூல் இருக்குது. 2 cutting tools are being compared for machining operation. The tool life equations are carbide tool and high speed steel tool. So where V is the cutting speed in meter per minute, T is the tool life in meter minute. The carbide tool will provide higher tool life if a cutting speed in எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எந்த கட்டிங் ஸ்பீடில் கார்பைட் டூல் வந்து வில் ப்ரொவைட் ஹையர் டூல் லைஃப்னு சொல்கிறாங்க. கார்பைட் டூல் வந்து ஹையர் டூல் லைஃப் கொடுக்குது இஃப் கட்டிங் ஸ்பீட் இன் மீட்டர் பெர் மினிட்ஸ், எந்த மீட்டர் கட்டிங் ஸ்பீடில் வந்து ஹையர் டூல் லைஃப் கொடுக்கும் ஹை ஸ்பீட் ஸ்டீலை பொறுத்தளவு ஸ்பீட் ஸ்டீலை கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டூல் லைஃப் ஈக்குவேஷன். ஸோ டூல் லைஃப் ஈக்குவேஷனில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் விடி பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதான் உனக்கு உள்ள ஒரு ஈக்குவேஷனு. இதில் ஃபஸ்ட்டு வந்து யூ கன்சிடர் ஃபார் கார்பைடு டூல். ஸோ கார்பைடு டூலை பொறுத்தளவில் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட வெலாசிட்டி விடி, பவர் வந்து 1.6 3000. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் ஸ்டீல் அதோடது விடி பவர் 0.6 ஈக்குவல் டு 200. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த 2 ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன்னா, வெலாசிட்டி ஆஃப் கார்பைடு டூலும் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டெயின்லெஸ் அதை ஹை ஸ்பீட் ஸ்டீலும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வச்சு ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணணும். இந்த கட்டிங் ஸ்பீடு ரெண்டும் சேம் கட்டிங் ஸ்பீடில் எவ்வளோ டைம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் அந்த டூல் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஹை ஸ்பீட் ஸ்டீலு ஹெச்எஸ்எஸ் ஈக்குவல் டு டைம் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ என்னென்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு பார்க்குறதுக்கு வந்து நீ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன் நீங்கள் போடுங்க. போட்டோன்னா உனக்கு என்ன கிடைக்கும், வி கேன்சல் ஆயிரும். ஏன்னா அது 2 வி சேம் அப்படின்னு சொல்லி கண்டிஷன், இது வந்து கண்டிஷன் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்தளவில் என்ன பண்ணுறேன், விடி பவர் 1.6 3000. ஸோ இது கேன்சல் ஆகும்போது உனக்கு டி பவர் 1.6 டிவைடட் பை டி பவர் 0.6 ஈக்குவல் டு 3000 டிவைடட் பை 200 அப்படின்னு வரும். ஸோ அப்படி வந்த பிறகுனா டி பவர் 1.6 டிவைடட் பை டி 0.6 அப்படின்னு என்ன மீனிங்கு, டி பவர் 1.6 மைனஸ் 0.6ன்னு அர்த்தம். ஓகேவா, இதான் மீனிங்கு. ஸோ இதை நீ கேன்சல் பண்ணிடு. கேன்சல் பண்ணால் ஒரு 1 2க்கு இப்போ 15 தானே, 15. ஸோ 15 வரும். ஸோ அதில் இருந்து டி பவர் டி ஈக்குவல் டு 15 வரும். ஓகேவா, 0.6 கழிச்சா டி பவர் 1, இப்போ டி ஈக்குவல் டு 15 மினிட்ஸு அப்படின்னு வந்திருக்குது. ஸோ அதுலேருந்து நீ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா விடி பவர் 0.6 ஈக்குவல் டு இப்போ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கார்பைடு டூலை பொறுத்து கேட்டிருக்கான். கார்பைட் டூலோட கட்டிங் ஸ்பீடு எந்த கட்டிங் ஸ்பீடில் வந்து ப்ரொவைட் ஹையர் டூல் லைஃப் இருக்கும், அதை எதை தாண்டுனா வில் ப்ரொவைட் கட்டிங் டூல் லைஃப் இஃப் கட்டிங் ஸ்பீட் இஸ் மினிட்ஸ் எக்ஸீட்ஸ், எந்த அதான் லிமிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார்பைடு டூலோட விடி பவர் என்ன எடுக்கணும், கார்பைட் டூலில் விடி பவர் 1.6, இது 1.6 கணக்கில் எடுக்கணும். 1.6 ஈக்குவல் டு 3000. இதை எடுத்துட்டு இதுக்கு வி கண்டுபிடிச்சுன்னா அதான் ஆன்சரு. ஸோ வி இன்ட்டு 15 பவர் அந்த இது வந்து 1.6 ஈக்குவல் டு 3000. அதுலேருந்து யூ கேன் கால்குலேட் வாட் இஸ் வி. வி ஈக்குவல் டு 3000 டிவைடட் பை 15 பவர் 1.6 போட்டோன்னா வெலாசிட்டி கிடைக்கும். தட் இஸ் ஆன்சர். ஜஸ்ட் கால்குலேட் அண்ட் டெல் மீ வாட் இஸ் த வேல்யூ. கால்குலேட்டர் என்ன பாருங்க, 3000 டிவைடட் பை 1.5 1.6 சாரி 15 divided by 15 power 1.6 15 power 1.6 33.38 கரெக்டா, 33.38 meter per minute. So which answer, second answer is the correct answer, 39.4. So இந்த
இதுக்கப்புறம் கட்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கார்பைடு டூலோட டூல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸோ இதுதான் கண்டிஷன். எப்படி நான் சால்வ் பண்ணணும், இதே மாதிரி ரெண்டுக்கும் VT பவர் என்ன போடுறீங்க, ரெண்டும் ஈக்குவல்னு வச்சு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றேன். அதுல வி கேன்சல் ஆயிரும். இந்த T பவர் T.6 மட்டும் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது 1.6 மைனஸ் 0.6 டிவைட் பண்ணும்போது இன்ட்டு இந்த வேல்யூ, அதுலேருந்து T கண்டுபிடிக்கிறேன். இந்த T-யை தூக்கி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கார்பைட் டூல கன்சிடர் பண்ணி V கண்டுபிடிக்கிறேன். தட் இஸ் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஓகேவா? டு யூ ஹேவ் எனி டவுட்? யாருக்கா டவுட் இருக்கா? தம்பி, இது ஏதாவது டவுட் இருக்கா? இது ஃபாலோ பண்றீங்களா? ஓகே, தேங்க்யூ. யூ ஆர் டூயிங். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த வர கொஸ்டின் காமன் டேட்டா கொஸ்டின் நம்பர் 10, 11. தம்பி, இது விசிபிளா இருக்கா? இது விசிபிளா இருக்கா? எஸ் சார். ஓகே, விசிபிளா இருக்குல்ல? ஓகே. ஒன் மினிட் அந்த இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இட்ஸ் வில் பி வெரி கிளியர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இதில் எதுவும் அது ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் விஜயசி. திஸ் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ஆர்த்தோகனல் கொஸ்டின் நம்பர் 10 and 11 இதை நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 10 and 11 பார்க்க போகிறோம். ஸோ ஆர்த்தோகனல் டேர்னிங் பார். ஸோ இதுலேருந்து எழுதுகிறேன். diameter equal to, ஸோ இது தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் now you can have some clear cut this thing. Okay, so the diameter number question number 10. ஓகேவா? question number 10 and 11 இது எல்லாம் தான் நம்ம வந்து இந்த மெட்டல் கட்டிங்கில் உள்ள ப்ராப்ளம். இது மட்டும் நான் இன்னைக்கு சால்வ் பண்ணுறேன். ஸோ ஆர்த்தோகனல் டர்னிங் ஆஃப் a bar diameter equal to 100 millimeter and they are giving the feed rate of 0.25 millimeter per revolution and the depth of cut. So the depth of cut equal to 4 millimeter and they are telling about the cutting velocity equal to 90 meter per minute. It is observed that the cutting force is perpendicular to the frictional force acting at the tool interface. அதாவது cutting force வந்து exactly perpendicular to the frictional force அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு உனக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி இருந்ததுன்னா வாட் இஸ் த ரேக் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த டூல் இன்டர்ஃபேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா we are going to calculate the Fn. ஓகேவா? ஸோ இது கேட்டிருக்காங்க. இது நீ தெரியறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் உனக்கு தெரியணும். மெர்ச்சன்ட் டூல் லைஃப் ஈக்குவேஷன் அப்படின்றது ஒரு ஐடியா இருந்தது தான் அதை பற்றி உனக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ மெர்ச்சன்ட் டூல் லைஃப் ஈக்குவேஷனில் வந்து யூ கேன் சி இதான் மெர்ச்சன்ட் டூல் லைஃப் ஈக்குவேஷன். ஐ திங்க் யூ கேன் ஹேவ் சம் clear view of Merchant circle equation.
இதுலேருந்து நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெர்ச்சன்ட் சர்க்கிள் ஈக்குவேஷனை பொறுத்தளவில் இந்த லைன் விச் இஸ் ட்ரான் பெர்பெண்டிகுலர் டு தி கட்டிங் வெலாசிட்டி, இந்த லைன் ட்ரா பண்ணுறோம்ல, இந்த லைன் வந்து ரேக் ஆங்கிள் வந்து 0 டிகிரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நேராக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகேவா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி வரைவேன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல நிற்கும். இந்த டூல் சிப்புக்கு நேராக தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த வரைஞ்சிருக்கான் பாரு. அது மாதிரி நீ டூல வந்து 0 டிகிரி ஆங்கிள் அப்படின்னா டூல் இங்கே மூவ் ஆகும். அப்போ நேர் லைனை ட்ரா பண்ணுறேன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். கட்டிங் ஃபோர்ஸ் எப்போதுமே இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள ஆங்கிள் எவ்வளவு? இந்த ஆங்கிள் எவ்வளவு சொல்ல முடியுமா? இந்த ரெண்டுக்குள்ள ஆங்கிள் எவ்வளவு? 90 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ ரேக் ஆங்கிள் என்னவா இருக்கும் இந்த கொஸ்டின்ல? இந்த கொஸ்டின்ல ரேக் ஆங்கிள் என்னவா இருக்கும்? இந்த கொஸ்டின்ல ரேக் ஆங்கிள் என்னவா இருக்கும்? இந்த நம்பர் 10 இந்த கொஸ்டின்ல என்ன ரேக் ஆங்கிள் இருக்கும்? ரேக் ஆங்கிள் இஸ் 0. ஓகேவா? ஸோ எப்படி? ஸோ இதான் கட்டிங் டூலு. ஸோ இது வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள். என்னடா ஓகே. ஸோ இந்த கட்டிங் இதான் ஃபார் எக்ஸாம்பிள் இதான் டூல் அப்படின்னா, ஸோ இது டூலு அப்படின்னா இது வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள். ஸோ ரேக் ஆங்கிள் வந்து எக்ஸாக்ட்லாக எது இருக்கும்? இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் கட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல கட்டிங் ஃபோர்ஸ் எஃப்சி ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டு கடையில் 90 டிகிரி இருந்தது அப்படின்னா ரேக் ஆங்கிள் வந்து இதான் வந்து லைனு விச் இஸ் ட்ரான் எக்ஸாக்ட்லி பெர்பெண்டிகுலர். ஸோ ரேக் ஆங்கிள் அப்படின்னா உனக்கு தெரியும், இப்படி இருந்ததுன்னா இந்த லைன் இருந்தால் இதுதான் ரேக் ஆங்கிள். இது ரேக் ஃபேஸ் ஆஃப் த டூல் அப்படின்போம். இது வந்து ஃபிளாங்க் ஃபேஸ் ஆஃப் த டூல் அப்படின்போம். தி ஆங்கிள் பிட்வீன் த லைன் விச் இஸ் ட்ரான் பெர்பெண்டிகுலர் டு தி கட்டிங் ஃபோர்ஸ், இந்த இதுதான் ரேக் ஆங்கிள் அப்படின்றது. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை இந்த கண்டிஷன் கட்டிங் ஃபோர்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றதுனால ரேக் ஆங்கிள் வந்து 0ன்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ்னா n. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை 4 ஃபார்முலா வந்து கண்டிப்பாக வந்து நீ வந்து கொஞ்சம் மக்கப் பண்ண தேவை இருக்கும். அதாவது இந்த ப்ராப்ளத்தில் கட்டிங் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃப்சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எஃப்சி ஈக்குவல் டு 1500 நியூட்டன் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் you should have some formula for Fn, Fs, Fsn. இது நான் வந்து we have discussed during the manufacturing technology classes. இந்த 4 ஃபார்முலாவும் தெரியும். எஃப்சி எஃப்சிஎன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப்சினா கட்டிங் ஃபோர்ஸ், எஃப்சிஎன்னா எக்ஸாக்ட் பெர்பெண்டிகுலர் டு தி கட்டிங் ஃபோர்ஸ். இது வந்து மெர்ச்சன்ட் சர்க்கிள் டயக்ராமில் உள்ளக்கூடிய கான்செப்ட். இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த மெர்ச்சன்ட் சர்க்கிளில் உள்ள கான்செப்ட். ஸோ மெர்ச்சன்ட் சர்க்கிள் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை பார்த்தோன்னா உனக்கு தெரியும், இதான் மெர்ச்சன்ட் சர்க்கிள். இது எஃப்சி, திஸ் இஸ் கால்டு எஃப்சி. இதான் வந்து எஃப்சி, இது எஃப்சி. இந்த ஃபோர்ஸ் வந்து எஃப்சிஎன். நோட்டேஷன் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எஃப்எஸ், இது வந்து எஃப்எஸ். இது வந்து இந்த பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து எஃப்எஸ்என். இது வந்து எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த இது என். ஸோ சம்மில் வந்து நார்மல் டு தி இதான் இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. என் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஃப்என். ஓகேவா? இப்போ எஃப்என், இப்போ எஃப்எஸ், எஃப்எஸ்என், எஃப்என். இப்போ இந்த ஃபார்முலா வந்து இந்த 4 ஃபார்முலா மக்கப் பண்ணணும். ஸோ அட் எனி காஸ்ட் யூ ஷுட் நோ அபவுட் தி ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலாவும் மக்கப் பண்ணாதான் யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ. இப்போ நம்ம சம்மில் கேட்டிருக்கிறது வந்து என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த என் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி சம்மில் கேட்டிருக்காங்க. n ஈக்குவல் டு எஃப்சி இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் எஃப்சிஎன் இன்ட்டு சைன் ஆல்ஃபா. இதுதான் சம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த சம்மை பொறுத்தளவில் n ஈக்குவல் டு
n ஈக்குவல் டு ஃபார்முலா தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ n ஈக்குவல் டு எஃப்சி காஸ் ஆல்ஃபா மைனஸ் எஃப்சிஎன் சைன் ஆல்ஃபா. எஃப்சிஎன் சைன் ஆல்ஃபா இந்த 4 ஃபார்முலாவும் யூ ஜூஸ் மக்கப். ஓகேவா? எஃப்எஸ், எஃப்எஸ்என், எஃப்என். எஃப்எஸ்னா இந்த ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன் சர்க்கிளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது சியர் ஃபோர்ஸ், சியர் பிளேன்ல நடக்கக்கூடிய ஃபோர்ஸ். எஃப்எஸ்என்னா பெர்பெண்டிகுலர் டு தி சியர் ஃபோர்ஸ். எஃப்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். என்னன்னா பெர்பெண்டிகுலர் டு தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 4 ஃபார்முலாவும் யூ ஜஸ்ட் மக்கப். ஸோ இப்போ n எஃப்சி காஸ் ஆல்ஃபா மைனஸ் எஃப்சிஎன் சைன் ஆல்ஃபா. ஸோ எஃப்சி காஸ் ஆல்ஃபா மைனஸ் எஃப்சிஎன் சைன் ஆல்ஃபா இதுதான் நம்மளுக்கு சம்மில் வந்து தேர் ஆஸ்கிங். ஸோ யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தி வேல்யூ, தட்ஸ் ஆல். ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்றது இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ எஃப்சி வந்து தே ஹவ் கிவன் இஸ் 1500. ஸோ தே ஆர் நாட் ஆஸ்கிங் திஸ் திங். 500 இது காஸ் 0 டிகிரி மைனஸ் எஃப்சிஎன் யூ டோன்ட் நோ என்ன வேல்யூன்னு சம்பளம் கொடுக்கல. சைன் 0 டிகிரி, சைன் 0 0. ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் 1500 காஸ் 0 டிகிரி, தட்ஸ் ஆல். முடிஞ்சுதா? ஸோ காஸ் 0 எவ்வளோ வரும்? யாராவது சொல்ல முடியுமா? காஸ் 0 என்ன தம்பி? அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? 1 சார். 1. அப்போ வேல்யூ வந்து எவ்வளவு? 1500 நியூட்டன். ஓகேவா? எஃப் இப்போ நீ ஃபைண்ட் அவுட் பண்ற வேல்யூ வந்து n. ஓகேவா? ஓகே. ஸோ 1500 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இவ்வளோதான். இதை மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ப்ராப்ளமும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Next, we are going to see about problem number 29. I think that is a problem which is related to this topic. Okay, the problem problem number 29. We get 2011 கேட்டிருக்காங்க. So just find just see single point cutting tool, 12 degree is a rack angle. So alpha equal to இல்ல secondary யார் இருக்கா? செகண்ட் இயர் யார் இதுல இருக்கா? சிவராம் குமார் செகண்ட் இயரா? தம்பி சார். சார் செகண்ட் இயர் தானே நீனு? ஓகே, இது கான்செப்ட் உனக்கு புரியாது அப்படிதானே? ஆமாமா, நீ தேர்ட் இயர். கரெக்ட். சாரி சாரி. இப்போ நம்ம இதுல இருக்க 1 2 3 4 5 பேருமே தேர்ட் இயர் தான்றா. இப்போ கரண்ட் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் தானே இருக்கீங்க. செகண்ட் இயர் யாரும் இல்லல்ல? எஸ் சார், எஸ் சார். கோகுல் பிரசாத் செகண்ட் இயரா? சார் ஃபைனல் இயர் சார். ஓகே, ஃபைனல் இயர். இல்ல வேற யாரும் இல்லல்ல? இல்ல சார், இல்ல சார். மோஸ்ட்லி. ஓகே ஓகே ஓகே. சோ அப்போ இந்த டேர்ம் உனக்கு எல்லாத்துக்கும் புரியுது இல்லடா? எஸ் சார். புரியுதா? அல்லது திரும்ப நடத்தணுமா இந்த இதெல்லாம்? சார். ஓகே ஓகே ஓகே. இல்ல சார், இல்ல சார். நீங்க ஃபார்முலால ஸ்ட்ரைட்டா போய்க்கோங்க. அதான் ஸ்ட்ரைட்டா போய்க்கோங்க சார் சம்முக்கு. சரி சரி. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 12 டிகிரி. ஓகேவா? ரேக் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா 12 டிகிரி. டெப்த் ஆஃப் கட் அன்கட் சிப் திக்னஸ், அதாவது டெப்த் ஆஃப் கட் அப்படின்னா அன்கட் சிப் திக்னஸ்னு அர்த்தம். ஓகேவா?
அன்கட் சிப் திக்னஸ்னால வந்து டெப்த் ஆஃப் கட்னால ஒன்று தான் அப்படின்றாங்க. ஸோ அன்கட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். 0.81 மில்லிமீட்டர். அப்புறம் சிப் திக்னஸ் T2 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் 1.8 மில்லிமீட்டர். அதாவது மிஷினிங் இப்படி நடக்கும் அப்படின்னா உனக்கு வந்து டூல் வந்து இப்படி போகும். ஓகேவா? ஸோ இது வந்து கட்டிங் டூலு. ஸோ எக்ஸாக்டாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இது வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள். ஸோ இந்த இந்த இது வந்து ரேக் ஆங்கிள்னு உனக்கு தெரியும். ஸோ இந்த இதுதான் சிப் திக்னஸ். ஸோ இது வந்து என்னன்னா T2 அப்படிமோ. இந்த இதுதான் வந்து என்னன்னா இந்த லைன் இப்படி ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோ. ஸோ திஸ் இஸ் வாட் அன்கட் சிப் திக்னஸ் அப்படின்றோம். இதுல வந்து சிப் திக்னஸ் ரேஷியோ அப்படின்னா ஆர் T1/T2 அப்படின்றோம். ஆர் அப்படிங்கிறது என்னன்னா சிப் திக்னஸ் ரேஷியோ. சிப் திக்னஸ் ரேஷியோ அப்படின்னு okay. We can able to find out what is the chip thickness value. So we can able to find a chip thickness T1/T2. So tan pi, you know what is the formula for tan pi? சொல்ல முடியுமா யாராவது? shear angle கண்டுபிடிக்கிறதுக்கு can you able to recollect the formula? What is the value of formula? recollect பண்ணி சொல்லுங்க பாப்போம். Anybody? Just a try. அப்படி யாராவது தெரியுமா? What is the shear angle formula for particular thing? Tan pi formula. தெரியுமா? ஈஸியான ப்ராப்ளம், ஈஸியான ஒரு இதுதான். கேன் able to tell me what is the value? What is the formula? Tan pi formula. தெரியுமா? 1 plus tan 0 minus tan pi. ஓகே, இல்லை வேற. ஓகே, இது ஃபார்முலா வந்து சிம்பிளா tan pi ஈக்குவல் டு படிச்சிருப்பீங்க, r cos alpha divided by 1 minus r sin alpha. tan pi equal to r cos alpha divided by 1 minus r sin alpha. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் தி tan pi வேல்யூ. pi equal to tan pi equal to, you just substitute that value. What is r? R you just substitute T1 equal to what is the value? Uncut T1 equal to 0.81 divided by 1.8. So that R value, how much value you are getting? Can you tell me what is the value? R value என்ன? Calculator இருக்கா? 0.45. ஓகேவா? So 0.45 sin, what is the rack angle you are going to get? Here 12 degree கொடுத்திருக்காங்க. 1 minus, sorry, cos 1 minus r sin 12 degree. So you can find out what is the pi value. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணணும்னா பையோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட். கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த பை வேல்யூ? கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. சைடில் நீங்கள் ஒரு கால்குலேட்டர் நோட்டு வச்சுக்கிடுங்க, வச்சுட்டு டக்கு டக்குன்னு போடுங்க பார்ப்போம். கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த பை வேல்யூ? எனிஒன்? சாட்டில் போட்டால் போதும்பா. வாட் இஸ் த வேல்யூ?
Okay. Tan pi 4.8, 0.4855. No, tan inverse of that value. Tan inverse of that particular value. So the pi value will be 0.45 cos alpha 12 degree 1 minus 0.45 sin 12 degree. So we get a value. What is the value? Tan inverse of that particular value. Pi equal to tan pi equal to this value. Pi equal to tan inverse of that value. Okay, 25.9. Very good. Super. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் தான் எனக்கு கொஞ்சம் முக்கியம். நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியுமில்ல. ஸோ 25.9 degree. ஸோ தேங்க்யூ. ஸோ 25.9 degree. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது மாதிரி தான்ப்பா கொஸ்டின் யூனிவர்சிட்டி இது கேட் கொஸ்டின் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் 63, I think 63 and 64 we will have the same kind of problem related to the pattern. Okay, next question. You can see இதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஒன்றில் ப்ராப்ளம் நம்பர் 63 and 64. That particular orthogonal turning is performed on a cylindrical workpiece with the shear strength of 250 megapascal. The following conditions are used. Cutting velocity is 180 meter per minute. Speed 0.2 millimeter per revolution. Depth of cut is 3 millimeter. Chip thickness ratio 0.5. Rack angle 7 degree. Apply Merchant's theory for analysis. The shear plane angle and shear force respectively, and the cutting and frictional force respectively. இது என்னன்னு ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பிக் क्वेश्चन மாதிரின்னு வச்சுக்கிடுங்களேன். ஸோ சம்ல வந்து given data என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேங்க. So just find out the value. Okay, you just find out the value. Shear strength சம்ல கொடுத்திருக்காங்க. Shear strengthனா shear strength is equal to 250 megapascalனா Newton per millimeter square அர்த்தம். ஓகேவா? You just given that value. Cutting velocity VC equal to 180 meter per minute. It has given. From feed equal to 0.2 millimeter per revolution. It has given. And the depth of cut equal to 3 mm. DC depth of cut. Chip thickness ratio equal to 0.5. And rack angle alpha equal to 7 degree. So the question enna ketirukanga, question number 63, what they are asking is we need to find out the shear plane angle. Shear plane angle, you should that formula is tan pi equal to r cos alpha divided by 1 minus r sin alpha. So what is the value? R value is directly given, 0.5 into cos 7 degree divided by 1 minus r order value is 0.5 sin 7 degree. So you will get what is the pi shear angle. So shear angle you can directly get the value. So the shear angle will be, I will directly find the value 27.85 degree. This is the value you are going to get. So here the shear plane angle. So you will have two answer, 28. So 27.8, 28. So CD, you can find that C or maybe D is the correct answer. So whether the second question is shear force, you have to find out. So shear force, how can we find out the shear force? Just say see, how can we find out the shear force? That is what they are asking. So how can we find out the shear force? So in that formula, cutting force is not given. So we cannot find out the cutting force using Merchant theory formula.
பிகாஸ் எஃப்எஸ் யூ வில் ஹேவ் ஃபார் சம் 4 ஈக்குவேஷன் அந்த 4 ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எஃப்எஸ், எஃப்எஸ்என், எஃப்சி, எஃப்என் அப்படிங்கிறது ஒரு எஃப்சி, எஃப்சிஎன் வச்சு ஒரு 4 ஃபார்முலா சொல்லியிருந்தோம். அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. எது இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதுல இருந்து எஃப்எஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சம்ல எஃப்சியோ எஃப்சிஎன்னோ கொடுக்கல. ஸோ வி கேனாட் ஃபைண்ட் அவுட் யூசிங் தட் பர்டிகுலர் யூசிங் த பர்டிகுலர் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் அவுட் த எஃப்எஸ் வேல்யூ. ஸோ அப்போ எஃப்எஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தே ஹவ் கிவன் ஒன் க்ளூ. சியர் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. சியர் ஸ்ட்ரென்த் வச்சு எஃப்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ சியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா, சியர் ஏரியா ஈக்குவல் டு எஃப்எஸ். ஓகேவா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சியர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு சியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ சியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா, சியர் ஆஃப் ஏரியா போட்டால் அந்த ஃபார்முலா கிடைச்சிடா. ஸோ இப்போ சியர் ஸ்ட்ரெஸ் வந்து சம்ல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சி சியர் ஸ்ட்ரெஸ் உனக்கு என்னன்னு தெரியும். சியர் ஏரியா வந்து சம்ல கண்டுபிடிக்கணும். சியர் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னா, வித் இன்ட்டு திக்னஸ். சிப் திக்னஸ் எந்த இடத்துல சியர் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த லாஸ்ட் டைம் நான் ஒரு டயக்ராம் போட்டோம்ல, அதே டயக்ராம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போட்டோம்ல, இப்படி போட்டு அந்த இது வரைஞ்சி அதே தான். ஸோ இதுதான் சிப் திக்னஸ். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, திக்னஸ் வித் எவ்வளவு, திக்னஸ் எவ்வளோன்னு உனக்கு தெரியும். சிப்போட வித்து, சிப்போட திக்னஸ் சம்ல கொடுத்துருக்காங்க பாரு. அது எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஃபீடு சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. இந்த சம்ல ஃபீடு, திக்னஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த ரெண்டு வேல்யூயும் யூ ஹாவ் டு டேக் அண்ட் அதை எடுத்துட்டு நம்ம வந்து ஃபார்முலா ஏரியா சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ ஆக்சுவலி அந்த சியர் ஏரியா இதான் அந்த சியர் நடக்கூடிய பிளேன். சியர் பிளேன் இந்த இடத்துல சியர் பிளேன், இதுல இருக்கிற ஏரியா தான் சியர் ஏரியா. சியர் பிளேன் நடக்கூடிய ஏரியா தான் சியர் ஏரியா. அந்த சியர் ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னா, வித் திக்னஸ் ஆஃப் த சிப் டிவைடட் பை சைன் பை, சியர் ஆங்கிள். ஏன்னா சியர் ஏரியானா சியர் ஆங்கிள், அதை கன்சிடர் பண்ணிடணும். இதை வச்சு we can calculate the சியர் ஏரியா. ஸோ இதுல வித் திக்னஸ் வந்து சம்ல என்ன டைரக்டா டெப்த் ஆஃப் கட் ஃபீடு கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடு. டெப்த் ஆஃப் கட் 3 கொடுத்துருக்காங்களா, 3 இன்ட்டு 0.2 டிவைடட் பை சைன் 28. இந்த இடத்துல the value is 27.85. ஸோ இது நீ 27.85னா 27.85 நீ சப்ஸ்டிட் பண்ணு. சப்ஸ்டிட் பண்ணா யூ வில் கெட் த சியர் ஏரியா. ஸோ என்ன ஏரியா வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிச்சி யூ மல்டிப்ளை வித் தி 250 வேல்யூ. ஸோ இப்போ இது கால்குலேட் பண்ணா கேன் யூ கெட் வாட் இஸ் த வேல்யூ யூ ஆர் கோயிங் டு கெட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் திங்? இதுக்கு சொல்ல முடியுமா? 3 இன்ட்டு 0.2, 3 இன்ட்டு 0.2 divided by sin 27.85. ஸோ வாட் இஸ் த வேல்யூ? 1.284 வருது ஏரியா. 1.284. இது யூனிட் ரொம்ப முக்கியம், மில்லிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகேவா? எல்லாமே மில்லிமீட்டர் ரெவல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மில்லிமீட்டர் தான். ஸோ மில்லிமீட்டர் ஸ்கொயர்டு 1.284 ஆன்சர் வருது. ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி சியர் ஃபோர்ஸ். சியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சியர் ஸ்ட்ரெஸ் 250 இன்ட்டு 1.284. ஸோ கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த சியர் ஃபோர்ஸ்? ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ ஜஸ்ட் டெல் மீ த சியர் ஃபோர்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். What is the value you are going to get? $321 Newton you are going to get. Okay, just multiply and find out. So in the answer C or D? D answer is the correct answer. Okay, it's nearer to the value exactly. 320 here 3221 almost. Okay, it's the value you are going to get. Okay, so இது மாதிரி நம்ம சம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, கட்டிங் ஃபோர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. சியர் ஃபோர்ஸ் உனக்கு தெரியும். ஸோ சியர் ஃபோர்ஸ் வச்சுட்டு யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி கட்டிங் ஃபோர்ஸ். சியர் ஃபோர்ஸ் வச்சு யூ ஹேவ் டு கால்குலேட் த கட்டிங் ஃபோர்ஸ். அதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி கட்டிங் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்.
So here you are going to find cutting force. So in the cutting force formula Fc equal to cos Fs into cos beta minus alpha divided by cos phi plus beta minus alpha. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கட்டிங் ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ் தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி இருந்துச்சுன்னா சார் மெர்ச்சன்ட் சர்க்கிள் ஈக்குவேஷனில் இருக்குது. எஃப்சி பை எஃப்எஸ், எஃப்சி இங்கே இருக்குது, எஃப்எஸ் இங்கே இருக்குது. இதை வச்சு தான் அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணுறாங்க. எஃப்சி எஃப்எஸ் இதை வச்சு தான் தே ஆர் கெட்டிங் த வேல்யூ ஃபார்முலா எஃப்சி ஈக்குவல் டு எஃப்எஸ் இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா காஸ் பை ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. இதில் பீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, பீட்டா அப்படின்னா என்னன்னா ஃப்ரிக்ஷன் ஆங்கிள். ஆல்ஃபா அப்படின்னா ரேக் ஆங்கிள். பை தட் இஸ் கால்ட் ஷியர் ஆங்கிள். இந்த மூணு ஆங்கிள் தான் உனக்கு தெரியணும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா உனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் தெரியணும். இதில் பீட்டா பை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கேன். பை இஸ் ஈக்குவல் டு 27.85 அப்படின்றது நீ ஆல்ரெடி கால்குலேட்டட் வேல்யூ. நெக்ஸ்ட் ரேக் ஆங்கிள் சம்மில் கொடுத்துருக்காங்களா, 7 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது உனக்கு தெரியும். பீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு கேன் யூ ஃபைண்ட் அவுட் த பீட்டா வேல்யூ? ஸோ இந்த பீட்டா கால்குலேட் பண்ணுறதுக்கு யூ வில் ஹேவ் அனதர் ஒன் ஃபார்முலா. இது லீ அண்ட் ஷாஃப்லர் தியரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் யூ ஹேவ் டு மக் அப் அட் எனி காஸ்ட். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துட்டு நம்ம அதுலேருந்து இது பண்ணணும். 2π + பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 90 டிகிரி. இதுதான் உனக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அட் எனி காஸ்ட் யூ ஹேவ் டு மக் அப். ஸோ ஒன்று that a particular thing, that also another one formula 2π + beta minus alpha equal to 90 degree Lee and Schaeffler equation. இது ஒரு மெர்ச்சன்ட் சர்க்கிள் உள்ள ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் பீட்டா வேல்யூ. ஸோ இதில் பை எஸ் கிவன் 27.85 யூ ஃபைண்ட் அவுட் ப்ளஸ் பீட்டா யூ டோன்ட் நோ, ஆல்ஃபா 7 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் பீட்டா வேல்யூ. So can you find out what is the beta value? We can easily find out. What is the value? You are going to get 41 degree. So on the 41 degree we can substitute here. You can find out what is FC value. So FC equal to FS 321 you calculated into cos beta just now you calculated 41 degree minus alpha equal to 7 degree divided by cos, what is the pi value? 27.85 plus beta 41 degree minus alpha 7 degree. So you can find out what is the cutting force. This is what all about. So can you tell me what is the cutting force value? Can you tell me what is the cutting force value? Then we are going to cutting and frictional forces. So cutting force enna solல முடியுமா? Can you tell me what is the cutting force value? We calculate பண்ணுங்க போகும். With that we can conclude. So in the next class we will see the remaining things. Already it's over. So Saturday morning I think இன்னும் வந்தாங்கன்னா we can, very good, 567, super. So this is a value. Okay, so if you want I will continue, otherwise we can tomorrow we can 567 Newton. Okay, FC. Now you have to find out another one value. What is the value you need to find out? Frictional force. They are asking about frictional force, I think. Frictional or shear force? Frictional force. What is the sound here? 64. They are asking about frictional force. How can you find out the frictional force? Fs. How can you find out the frictional force? Fs value? Sorry, frictional force is a shear force. Sorry, frictional force F. How can you find out the F value?
you have to use that formula. Frictional F value Fc sin alpha, Fc sin alpha plus Fcn cos alpha. So you need to find out what is the Fcn value. So Fcn value we can easily find out by 1 minute. So frictional force equal to Fc sin alpha plus Fcn cos alpha. F equal to Fc, what is the value? Frictional force Fc sin alpha plus Fcn cos alpha. Here just now you find out what is Fc value. So இது 565. So the A B ஏதோ ஒரு ஆன்சர். ஸோ அந்த ஏபியில் ஏதோ ஒரு ஆன்சர் யூ ஃபைண்ட் அவுட். பட் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக இன்னொரு வேல்யூ தேவை. ஸோ அந்த ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் இருந்து we can able to find out what is FCN. ஓகேவா? ஸோ FCN வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ உனக்கு FCN தெரிஞ்சாதான் எஃப் கண்டுபிடிக்க முடியும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப்சி உனக்கு தெரியும், ஆனால் எஃப்சிஎன் தெரியாத. ஸோ எஃப்சிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உனக்கு தெரிஞ்ச எஃப்எஸ் வேல்யூ இருக்குல்ல, அந்த ஃபார்முலா எடுக்கணும். எஃப்எஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எஃப்சி காஸ் பை மைனஸ் எஃப்சிஎன் சைன் பை. எஃப்சி காஸ் பை மைனஸ் எஃப்சிஎன் சைன் பை. இந்த ஈக்குவேஷன் எடுக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் யூனோ வாட் இஸ் எஃப்எஸ். எஃப்எஸ் இப்போ கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறீங்க ஆல்ரெடி. You know what is the value, that is 219.5. You know what is cutting force, just now you find out what is nearer to 565 Newton cos. What is a pi value? You know what is a pi value? Pi value you have calculated at 27.85, I think. So 27.85 minus FCN. What is the sin 27.85? So you can find out what is FCN. So can you tell me what is FCN value? Force which is perpendicular to the cutting force, that you are going to calculate it. So FCN kandupidichi, you just substitute the value here. F, you can able to find out the frictional force. Okay. So what is FCN value? Can you tell me, anyone? 565 cos 27.85 minus that value is around this value 319.5 plus that particular answer divided by sin 27.85. So 1753 is coming, correct? 53 Newton. Anyone? ஏதாவது கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்களா? கரெக்டா இல்லையா? கரெக்டா? Anyone, have you calculated that value? Then you substitute that value in F. Just find out what is F value. F, what is FC? You know very well. That FC value 565 sin alpha 7 degree plus FC under just 573. That value I just tell me whether it is correct or not, I don't know, but we'll try cos 7 degree. So you just find out 565 sin 7 degree plus 1753 cos 7 degree. The value is not correct. I think we have to check one more time. So this is the way we need to find out. So I think tomorrow we will see again how we can find out that value. So once we find out that particular FC and FCN, then we need to substitute this value in F. Then we can find out what is the frictional forces.
cutting force and cutting and frictional force. They are asking about F value. So we can find out what is F value using that particular formula. ஓகே, அது மட்டும் நாளைக்கு செக் பண்ணிடுவோம். ஒரு செக் பண்ணிட்டு ஆன்சர் இது பண்ணிடுவோம். FCN வந்து 1812 வருது, பட் ஆன்சர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ திங்க் ஐ நீட் டு செக் தட் வேல்யூ. ஸோ அது மட்டும் we can tomorrow will பார்த்துருவோம் என்னன்ட்டு. கொஸ்டின் நம்பர் என்ன? 64, 63, 64. We can check the value. Three 64. They are telling us 565. 565 shear force, spring force. Then they are asking FCN. FC cos phi minus FT sin phi. They are asking, they are finding out the FCN. The FC cos phi minus 320, FS 320, 565, sin 28, cos 28. 28, they are finding out that value is 381. Okay, wow. Just check that particular thing. I think they are asking about the frictional force, but they are finding out the normal to the cutting force, FCN. FT equal to FCN. Okay. So here cos phi FCN value FC is cos phi minus FCN sin phi FS equal to. So then we can find out what is FCN. Cos phi minus FCN sin phi. FS value, you know. So அதுலேருந்து they are calculated the FCN value. ஸோ அதுலேருந்து அதே முடிச்சுட்டு அதுலேருந்து போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலி கொஸ்டின் they are asking frictional force. ஓகே, இது மட்டும், மற்றது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல திரும்ப பார்க்கலாம். ஓகேப்பா. ஓகேப்பா, தேங்க்யூ. வேற இது ஓகேவா? வேற எதுவும் கிளாஸ் திரும்ப வேணா நாளைக்கு எல்லாரும் மார்னிங் த சேம் டைம் இது மீட் பண்ணுவோம். திரும்ப இதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வாட் எவர் திஸ் திங் வி கேன் அகெயின் வி கேன் டிஸ்கஸ். ஸோ மற்ற பசங்களையும் கொஞ்சம் வர சொல்லுங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறது, இன்கேஸ் நானும் ஏதோ மிஸ்டேக் பண்ணால் கூட நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஐ எம் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் வருது. பட் அந்த கொஸ்டின் இட் செல்ஃப் தேர் அது வந்து கரெக்டாக ஆன்சர் இது பண்ணலாம். ஆக்சுவலி தேர் ஃபைண்டிங் அவுட் தி FCN வேல்யூ, பட் கொஸ்டின் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். தேர் ஆஸ்கிங் அபவுட் FCF ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் F வேல்யூ. ஸோ நம்ம செஞ்ச மெத்தடில் தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்.
பட் தே ஆர் ஆஸ்கிங் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ வி நீட் டு செக். எனிவே இது கான்செப்ட் வந்து கரெக்டாக இருந்தால் போதும். கான்செப்ட் மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து சால்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த 4 ஃபார்முலா தான். ஸோ இந்த 1 2 3 4 இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நான் இப்போ இது எழுதி போட்டது, ஸோ அந்த திங் ஒரு சில இது எழுதி போட்டேன் நினைப்போம், அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அது இந்த முக்கியமான ஃபார்முலா வந்து எதுலாம்னா இந்த எஃப்சி ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறது, இந்த ஃபார்முலா 2π, இந்த ஃபார்முலா, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எஃப் கால்குலேட் பண்ணுறது, எஃப்எஸ் கால்குலேட் பண்ணுறது. அவன் சம்மில் எஃப் தான் கேட்டுருக்காங்க. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இட்ஸ் வெரி கிளியர். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல்னா எஃப் தான் வேல்யூ, எஃப் வேல்யூ நீட் டு கால்குலேட். ஸோ எஃப்எஸ் we need to calculate what is FCN. இதுலேயே ஐயோ இதில் பார்த்தோன்னா காஸ் பை சைன் பைன்னு போட்டுருங்க. FCN சைன் பை. எஃப்சி வேல்யூ இஸ் கிவன் 567 I think. ஸோ அந்த வேல்யூ போட்டு அதுலேருந்து எஃப்எஸ் வேல்யூ இன்னும் வாட் இஸ் த வேல்யூ. ஸோ அதுலேருந்து யூ நீட் டு கால்குலேட் த FCN வேல்யூ. அதுக்கப்புறம் we are going to calculate what is the frictional force. Okay, this is what the problem. Okay, thank you. Okay, thank you. வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? சொல்லுப்பா. சார் இப்போ கேஸ்டிங் முடிச்சிட்டீங்களா சார்? அந்த கேஸ்டிங்ல இருந்து ஏதாவது கொஸ்டின் கண்டக்ட் பண்ற சும்மா 5 கொஸ்டின் எடுத்து அனுப்பி விடுறீங்களா சார் கூகுள் ஃபார்ம்ல? அது வந்து கொடுக்குறது நியூமெரிக்கல்ல கொடுங்க சார், எம்சிக்யூ வேணாம் சார். நியூமெரிக்கல்னா எப்படி, என்ன மாதிரி இருக்கணும்? ஆப்ஷன் இல்லாம ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுங்க சார். டைப் பண்ணிக்க மாதிரி. சரி சரி, நான் அந்த கூகுள் ஃபார்ம் நாளைக்கு நான் ரெடி பண்ணிட்டு, நாளைக்கு ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்கு சண்டே உட்காந்து நான் ரெடி பண்றேன். மண்டே நான் போட்டு விடுறேன். ஓகே சார், ஓகே சார். நாளைக்கு இந்த ரிமைனிங் கிளாஸ் நான் ஒரு 10 ப்ராப்ளம் 15 ப்ராப்ளம் ரெடி பண்ணேன். இப்போ 2 ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே சார், அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு மீதி 7 ப்ராப்ளம் இருக்கு. 7 ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். இந்த டூ லைஃப் ஈக்குவேஷன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதையும் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு இந்த கான்செப்ட்ல கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட் காப்பி கொஞ்சம் வாங்கிட்டு நீங்களே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுல நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கிறதையோ நீங்க கேட்டா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் கிளாஸ். அதாவது 1 வே கிளாஸ் இல்லாம 2 வே கிளாஸ் இருந்ததுன்னா நம்ம கிளாஸ் ரூம் மாதிரி இல்லாம நீங்களும் ஏதாவது டவுட் சார் இந்த இடத்துல ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா கிளாஸ் எடுத்துட்டு போகலாம். அதனால நீங்க கொஞ்சம் வந்து நீங்க இந்த சாஃப்ட் காப்பி உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் நீங்க வந்து இது இந்த இதில் போட்டிருக்கான், வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கான், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் கிடைக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாஃப்ட் காப்பி. அதை டவுன்லோட் பண்ணி அதை கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ரிமைனிங் கிளாஸ் வந்து மீதி உள்ளது நாளைக்கு வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணும். இவன் அந்த கார்த்திக் எல்லாம் வரேன்னு சொல்லி அவனுங்களும் கொஞ்சம் நாளைக்கு வர சொல்லுங்கள். சாட்டர்டே மார்னிங் ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 o'clock முடிச்சிருக்கோம். இதே மாதிரி ஒரு கொஞ்சம் மேக்ஸிமம் உள்ள ப்ராப்ளத்தை வந்து we can complete. ஓகேவா? ஓகே, ஸோ தேங்க்ஸ். 1 hour போதும், அதுக்கு மேலே ரொம்ப எதுவும் யூ வாண்ட் டு கண்டினியூ, ஐ வில் கண்டினியூ, நோ ப்ராப்ளம். கண்டினியூ பண்ணுமா? போதுமா? போதும் சார். ஓகே சரி, ஓகே தேங்க்யூ. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ். லீவ் ஆனால் ரிலீவ் ஆகிக்கலாம், அல்லது டவுட் இருந்தால் கேட்கலாம்ப்பா.